மகளிர் உரிமை தொகையில விடுபட்டவங்களை அந்த திட்டத்தில் இணைச்சு பயன்பெறுவதற்கான பணிகள் தொடங்கியிருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரக்கூடிய 15ஆம் தேதி தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமா நகர்ப்புறங்களில் சுமார் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் 15 அரசு துறைகளை சார்ந்த 46 சேவைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமா மகளிர் உரிமை தொகை, வாரிசு சான்று, வருமான சான்று போன்றவை. இந்த திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்தப்பட இருக்கு. முகாம்களுக்கான விண்ணப்ப விநியோகம் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியிருக்கு. சென்னையில் முதற்கட்டமாக 6 வார்டுகளில் தன்னார்வலர்கள் வீடு வீடா போய் விண்ணப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முகாம் நடக்கக்கூடிய இடம், எந்தெந்த தேவைகளுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், இது தொடர்பான விளக்க கையேடும் மக்களுக்கு கொடுக்கப்படுது. வரக்கூடிய 15ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 15/9/2023 ஆண்டு தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1.15 கோடி மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருது. கடந்த 2023-2024 நிதியாண்டில் 7,123.23 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கியிருந்தாங்க. 2024-2025 நிதியாண்டில் 13,721.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலமா இந்த திட்டத்தில் பயன்பெறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால அடுத்த நிதியாண்டில் கூடுதல் நிதி ஒதுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை சரியா பயன்படுத்திக்கோங்க.